வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 7 மணி செய்திகளை வழங்குவோர் ஃபோஸ்டஸ் எட்கேர். ஃபோஸ்டஸ் செம்ம ஸ்ட்ராங் செம்ம சேஃப். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விடை பெற்றது 2024ஆம் ஆண்டு, பிறந்தது 2025ஆம் புத்தாண்டு. தமிழகம் எங்கும் புத்தாண்டை வரவேற்று மக்கள் ஆடல் பாடலுடன் கொண்டாட்டம். சென்னை கடற்கரைகளில் புத்தாண்டை வரவேற்று பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம். மெரினா, பெசன்ட் நகர் பகுதி, எலியன்ஸ் கடற்கரைகளில் மக்கள் ஆடல் பாடலுடன் மகிழ்ச்சி திளைப்பு. (2025) புத்தாண்டு பிறப்பை ஒட்டி சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை. பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திலும் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள். (2025) புத்தாண்டை ஒட்டி தமிழகம் எங்கும் உள்ள தேவாலயங்களில் மக்கள் சிறப்பு வழிபாடு. புத்தாடை அணிந்து கிறிஸ்தவர்கள் குடும்பமாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வருஷம் 2024 விட இந்த வருஷம் எல்லாரும் நல்ல சந்தோஷமா நிம்மதியா இன்னும் சிறப்பா நல்லா வாழணும். இயற்கை சீற்றங்கள் எதுவும் இல்லாம, போர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். 2024 விட 2025 இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் ரொம்ப ஆசைப்படுகின்றோம். குடும்பத்துடன் இங்கே திருப்பலியில் கலந்து கொண்டு நாங்கள் சிறப்பித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த புத்தாண்டு இன்னும் புத்துணர்ச்சியுடன் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள். வரும் ஆண்டிலே அனைவரும் சிறப்பாகவும் உலகம் அமைதியோடு இருக்கவும் எல்லோருக்காகவும் நாங்கள் இந்த பிரேயரில் கலந்துக்கிட்டோம். எல்லோருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். 2025 புத்தாண்டு பிறந்ததை வரவேற்று நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். நாட்டின் முக்கிய நகரங்களில் புத்தாண்டை வரவேற்று ஆடல் பாடலுடன் பொதுமக்கள் உற்சாகம். புத்தாண்டு பிறப்பை ஒட்டி புகழ்பெற்ற பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பொற்கோவிலில் குவிந்த மக்கள். வண்ண விளக்குகளை அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்த கோவிலில் மக்கள் பயபக்தியுடன் சுவாமி தரிசனம். ஆங்கில புத்தாண்டை வரவேற்று திருத்தணி முருகன் கோவிலில் நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு பூஜை. புலி வாகனத்தில் எழுந்தருளிய முருகனை ஆயிரக்கணக்கானோர் தரிசித்தனர். உலகமெங்கும் வண்ணமயமாக பிறந்தது 2025 புத்தாண்டு. வான வேடிக்கை மற்றும் கேக் வெட்டியும் பட்டாசுகள் வெடித்தும் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்ற பொதுமக்கள். (2025) ஆங்கில புத்தாண்டை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மீட்ட 2024 நிறைவுற்று புத்தாண்டு 2025 பிறந்துள்ளதாக கருத்து. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, OPS, செல்வ பெருந்தகை, சரத்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. வரும் காலம் ஏற்றம் மிக்கதாக அமையட்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோரும் பொதுமக்களுக்கு வாழ்த்து செய்தி. உழைக்கும் மக்கள் வாழ்வில் ஏற்றம் பெறுவதை உறுதி செய்யும் ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமையட்டும். கடந்த ஆண்டின் கசப்பான அனுபவங்களை மறந்து மக்கள் மனதில் மகிழ்ச்சி மலரட்டும் என்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் புத்தாண்டு வாழ்த்து.
சென்னை பெசன்ட் எலியாட்ஸ் கடற்கரையில் வானில் வர்ணஜாலம் காட்டிய ட்ரோன் ஷோ. கண்ணை கவரும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை உற்சாகத்துடன் கண்டு களித்த பொதுமக்கள். காவி சாயம் பூசுபவர்களை வள்ளுவம் விரட்டியடிக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. தமிழுக்கும் நாட்டு மக்களுக்கும் உழைப்பதே தமது வாழ்நாள் கடமை என்றும் உறுதி. தேவையற்ற ஒடுக்குமுறையாக எனது கைது நடவடிக்கையை பார்க்கிறேன். இதே இடத்தில் பல்வேறு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். ஆனால் தற்பொழுது மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாக சீமான் பேட்டி. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க, போகலான்னு சொல்லுவாங்க. சரி போகலான்னு நாங்கள் கைதாகி வருவோம். இது மாதிரி கூடாரங்களில் அடைப்பாங்க. பிறகு அந்த நேரம் முடிஞ்சோன்னே அனுப்புவாங்க. இதுதான் வளமையாக நடக்கிறது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஊடகத்தையே சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது இது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான, நான் எதுக்காக அங்கே கூடணும்னே தெரியாது இப்போ உங்களுக்கு. தொட்டதற்கெல்லாம் முன்னெச்சரிக்கை கைது என போலீசார் நடந்து கொள்வது சரியல்ல. திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் விமர்சனம். நான் மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. தூது அனுப்பியதாக கூறும் தொழிலதிபர் யார் என்றும் சீமான் சரமாரி கேள்வி. நீ என்ன பெரிய, நீ யார் முதல்ல? நான் உனக்கு மன்னிப்பு, நீ யார் முதல்ல? நீ யாருன்னு முதல்ல சொல்லு. எனக்கு நீ யாரு? நீ உன்ட்ட மன்னிப்பு நான் தவறு செஞ்சது நீ. நான் மன்னிப்பு சரி. அந்த தொழிலதிபர் கூட்டிவா நீ பொது வெளிக்கு வந்துட்டில்லவா? கூட்டிவா நீ கொண்டு வாங்கின. யார் அந்த தொழிலதிபர்? நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு, உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு, நீ சொல்ற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின. நான் எதுக்கு அவரை சந்திக்கணும்? நான் எந்திரிச்சு போனேன். நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் உனக்கு மேலே அதிகாரிகள்கிட்ட. அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும்னு. நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன் நீ. சென்னையை அடுத்த பனையூர் புதிய அலுவலகத்தில் 9 மாவட்ட செயலாளர்களுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு. கட்சியின் நிறுவனர் ராமதாசுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் ஆலோசனை. சென்னை செம்மொழி பூங்காவில் நாளை முதல் மலர் கண்காட்சி தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தகவல். 2ஆம் தேதி அன்று காலை 10 மணி அளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் விதிமீறல் கட்டிடங்களால் சென்னை மாநகரம் கான்கிரீட் காடாக மாறிவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. விதிமீறல் கட்டிடங்களுக்கு எதிராக ஆரம்ப நிலையிலேயே அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுக்காததால் ஆபத்தை எதிர்நோக்குகின்றனர் எனவும் கருத்து. பொங்கல் தொகுப்பு டோக்கன் நாளை மறுநாள் முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு. வீடு வீடாக சென்று டோக்கன்களை விநியோகம் செய்ய திட்டம். பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் 9ஆம் தேதி முதல் விநியோகம். ரேஷன் கடைகளில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீலக்கரும்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தென்மேற்கு
பருவமழை இயல்பை விட 18%, வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 33% அதிகம். கடந்த ஆண்டு 1171 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக தகவல். வடகிழக்கு பருவமழை பொங்கல் வரை தொடர வாய்ப்பு. பொங்கலுக்கு பிறகு விலகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நடப்பாண்டில் 3ஆம் முறையாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. நீர்வரத்து குறைவாக இருப்பதால் உபரி நீர் திறக்க வாய்ப்பில்லை என தகவல். புத்தாண்டு பிறப்பை ஒட்டி சென்னை ECR சாலையில் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் ஆபத்தான சாகசம். மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காணத்தூர் போலீசார் வேடிக்கை பார்த்ததாக குற்றச்சாட்டு. புத்தாண்டு பிறப்பை அடுத்து திண்டுக்கல்லில் விண்ணை தொட்ட பூக்களின் விலை. 1 கிலோ மல்லிகை பூ 4200 ரூபாய்க்கும், முல்லை 1100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும் விற்பனை. மணிப்பூர் வன்முறை விவகாரத்தில் பிரதமர் மோடி மன்னிப்பு கோர வேண்டும். உலகம் முழுவதும் பயணம் செய்யும் பிரதமர் மணிப்பூர் செல்வதை மட்டும் தவிர்த்து வருவது ஏன் என்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் சரமாரி கேள்வி. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நலனிற்காக தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம். குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டாக அறிக்கை. PSLV C-60 மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட விண்கலன்களின் புதிய வீடியோ. 4, 3, 2, 1, 0. 5. இந்த விண்கலன்களை இணைக்கும் பணி வரும் 7ஆம் தேதி தொடங்கும் என இஸ்ரோ அறிவிப்பு. தங்கள் நாட்டின் மீது ஏவப்பட்ட 65க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் அறிவிப்பு. நடுவானில் ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டதால் பெரிய பாதிப்பில்லை என்றும் தகவல். உரிமம் இல்லாத சேட்டலைட் போன் உடன் இந்தியா செல்ல வேண்டாம். பிரிட்டன் மக்களுக்கு அந்நாட்டு அரசு எச்சரிக்கை. உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷாலி காலிறுதிக்கு தகுதி. 11 சுற்றுகள் முடிவில் 8 வெற்றிகளுடன் முதலிடம் பிடித்து அசத்தல். மகாராஷ்டிர மாநிலம் ரேவ்தண்டா கடற்கரை பகுதியில் உள்ள மணலில் சிக்கிய ஃபெராரி கார். பல கோடி ரூபாய் மதிப்பிலான வாகனம் மாட்டு வண்டி மூலம் எடுத்து செல்லப்பட்ட வீடியோ வைரல். நடிகர் அஜித் நடிப்பில் உருவாக்கியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகாது. லைகா நிறுவனம் வெளியிட்ட திடீர் அறிவிப்பால் ரசிகர்கள் ஏமாற்றம்.